Good morning students. Matrices and determinants chapterல 1.1ல 10th sum பார்க்க போகிறோம். Find adjoint adjoint A if adjoint A வந்து கொடுத்துருக்காங்க 101 020 -101 adjoint A வச்சு இதோட இதுக்கு அட்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் adjoint adjoint A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு given எழுதிக்கோங்க. adjoint A which is equal to கொடுத்துருக்க given எழுதிடலாமா 101 020 -101. இப்போ இதுக்கு நீங்கள் adjoint கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க, இதை ஃபஸ்ட்டு அந்த ரோவை ஃபஸ்ட்டு காலத்தை ஹைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் 2001. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரோவில் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு காலத்தை மறைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் 2001 அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்து இதையும் மறைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் 0 0 -1 1 அதுதான் இங்கே இந்த ஸ்டெப்பில் எழுதியிருப்போம். அடுத்து இந்த தேர்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் 0 2 -1 0 அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முடிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து என்ன எதை ஹைட் பண்ணணும், செகண்ட் காலத்தை ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் ரோவையும் ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் 0 1 0 1. அடுத்து இதில் செகண்ட் காலத்தையும் செகண்ட் ரோவையும் பண்ணும்போது 1 1 -1 1. அடுத்து தேர்டு காலத்தையும் என்ன வரும் செகண்ட் ரோவையும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் 1 0 -1 0 அதுதான் இந்த எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், தேர்டு ரோவையும் ஃபஸ்ட் காலத்தையும் ஹைட் பண்ணும்போது 0 1 2 0. அடுத்து நீங்கள் என்ன ஹைட் பண்ண அதேமாரி தேர்டு ரோவையும் செகண்ட் காலத்தை பண்ணும்போது 1 1 0 0. அடுத்து தேர்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் நீங்கள் ஹைட் பண்ணும்போது 1 0 0 2 இதுதான் இருக்கும். இந்த எலமெண்ட்டை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா 2 × 1 2 2 மைனஸ் இதையும் கேன்சல் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது 0 அப்போ 2 -0. அடுத்து இங்கே 0 எப்படி வரும் மைனஸ் வெளியில் இருக்குது. அடுத்து 0 × 1 0 இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே என்னது 0 கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப்பில் என்னது கிராஸ் பண்ணுவோம் 0 × 0 0 மைனஸ் யார்ட்டையும் நடுவில் நம்மளுக்கு மைனஸ் இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் 1 2 is 2 அப்போ 0 + 2. இதே மாதிரி தான் கீழே உள்ளதையும் சால்வ் பண்ணும்போது இங்கே 0 இங்கே 2 கிடைக்கும், இங்கே -0. அதேமாதிரி இங்கே 0 -2 இங்கே -0 இங்கே 2 -0 the whole power டிரான்ஸ்பஸ். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 2ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 இது என்ன வரும் 0 0 + 2 என்ன கிடைக்கும் 2. அடுத்து 0 இது 1 + 1 2 இது 0. அடுத்து 0 -2 என்னது -2 0 2 -0ன்னா என்னது 2 அது ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நீங்கள் adjoint ஏன்னா நம்ம அப்படியே இதை தலைகீழ போட போகிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு காலத்தாக இருக்குது நம்ம இங்கே வந்து ரோவாக எழுத போகிறோம். அப்போ 2 0 -2 அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்து இந்த 0 2 0வை ரோவில் செகண்ட் ரோவில் எழுதியிருப்போம். அடுத்து 2 இங்கே 2 0 2வை நம்ம இங்கே தேர்ட் ரோவில் எழுதியிருப்போம். இவ்வளோதான். இதுதான் adjoint எழுதும்போது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அப்படி இந்த காலமாக இருந்ததுன்னா ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இவ்வளோதான் இந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.